புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமங்கலத்தில் வானவெடிகள் தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியாகியிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவிழாவிற்காக வானவெடிகள் தயாரித்த போது குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் ஒருவர் பலியாகியிருக்கின்றார். திருவிழாவிற்காக வானவெடிகள் தயாரித்த போது குடோனில் வெடி விபத்து நேரிட்டிருக்கின்றது. இந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமங்கலம் பகுதியில் வானவெடிகள் தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். மேலும் 5 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருவிழாவிற்காக வானவெடிகள் தயாரித்த போது குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வேளையில் ஒருவர் பலியாகியிருக்கின்றார். மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெடி விபத்து நேரிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய கள தகவல்களை நாம் திரையின் வாயிலாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில். இந்த வெடி விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? குடோனில் வெடி மருந்துகள் வான வேடிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? வணக்கம் பிரீதா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிள்ளைமங்கலம் கிராமத்தில் கருப்பையா என்கிற கணேசன் திருவிழாக்களுக்காகவும் மற்றும் இதர விசேஷங்களுக்காகவும் வான வேடிகள் தயாரிக்கும் பட்டறை நடத்தி வருகிறார். இவர் அரசு அனுமதி பெற்றுதான் இந்த பட்டறையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த பட்டறையில் இன்று காலை 5 பேர் பணியாளர்கள் கருப்பையுடன் சேர்ந்து பணியாற்றி வந்துள்ளனர். மதிய உணவுக்கு பிறகு மற்ற 5 பேரும் மீண்டும் இந்த பட்டறையில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதில் 3 ஊழியர்கள் மட்டும் டீ சாப்பிடுவதற்காக பட்டறையை விட்டு வெளியே சென்றுள்ளனர். அந்த பட்டறையில் கருப்பையா மற்றும் பிரமன் ஆகிய இருவர் மட்டுமே பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் இருவரும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றனர். ஆனால் அங்கிருந்து அதற்குள்ள பட்டறையில் இருந்த வெடித்து சிதறியதில் பட்டறையின் உரிமையாளர் கருப்பையா என்கிற கணேசன் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். பிரமன் ஓடி வந்து வெளியே தாவும் பொழுது அவளது கால் முறிவு ஏற்பட்டு கால் துண்டானது. அவர் மட்டும் தப்பித்து வெளியே விழுந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருமயம் அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் மேல் சிகிச்சைக்காக அவரை மீனாட்சி மிஷன் மதுரையில் உள்ள மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். கருப்பாய உடல் மட்டும் சிதறி கிடப்பதால் அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வெடி விபத்து மேலும் பரவாமல் இருப்பதற்காக கீழ் செல்லப்பட்டுள்ள தீயணைப்பு வண்டிகளும் திருமயத்தில் உள்ள தீயணைப்பு வாகனம் விரைந்து சென்று மேலும் பட்டாசுகள் வெடித்து சிதறாமலும் மேலும் எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாமலும் வெடிகளை தண்ணீர் பீச்சு அடித்து வெடிக்காமல் தடுத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.